அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்றால் என்ன? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் சிம்பிளாக ஓகே எப்படி சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அப்படி இல்லாட்டி ஒரு கோர்ஸ் உண்டு யாருனான ஒரு கம்பெனியோ ஒரு ஆள் இண்டிவிஜுவலோ ஒரு ஆள் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொன்னால், அவர ப்ராடக்டையோ அவங்களோட சர்வீஸையோ இல்லாட்டி அவங்களோட கோர்ஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாய்விச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மூலம் நீங்கள் சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் அவங்க அந்த சேல்ற ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை கமிஷனாக தரது தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது ஆல்வேஸ் நம்ம எடுத்து கொடுக்குற சேல் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தர மாதிரி இருக்காது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க ரெக்கரிங் பேமெண்ட்டை வச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு கம்பெனியாக இருந்தால் அது நேரம் ஒன் டைமே உங்களுக்கு நீங்கள் என்ன சேல் எடுத்து கொடுங்களோ அதை டபுள் மடங்கு கூட சில கம்பெனிஸ் தருவாங்க. ஓகே, ஆனால் அதுக்கு பிறகு அந்த கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கண்டினியூஸாக பே பண்ணுவாங்க, அதில் அவங்களுக்கு தர மாட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கஸ்டமர் அவங்க எடுத்து கொடுத்ததுக்கு அவங்களுக்கு அந்த கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணாரோ அதை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட சில கம்பெனிஸ் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அது ரெக்கரிங் பேமெண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இருந்தால் அந்த கஸ்டமர் எவ்வளோ காலத்துக்கு அந்த ப்ராடக்ட் பேமெண்ட் பண்ணுறோ அந்த அவ்வளோத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 20%, 30%, சில கம்பெனிஸ் 50-60% கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மாடலோட பியூட்டி என்னென்னா, நீங்கள் ப்ராடக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல, நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் செய்ய தேவையில்ல, அடுத்தது நீங்கள் இது எம்ப்ளாயிஸை வச்சு அதுக்கு மேனேஜ் பண்ண தேவையில்ல, மற்ற ஒரு வேலையும் செய்யலை. உங்களோட வேலை உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆனால் மார்க்கெட்டிங் பண்ண தெரியான்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கஷ்டம். பட் அது அவ்வளோ பெரிய இது இல்லை, என்ன சீன் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாகவே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற எப்படின்னு சொல்லி, அதாவது மார்க்கெட்டிங் செய்கிற அப்படின்னு சொல்லி, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக படிச்சு கொள்ளலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீ மார்க்கெட்டிங்ஸும் இருக்குது, பெய்ட் மார்க்கெட்டிங்ஸும் இருக்குது. ஃப்ரீ மார்க்கெட்டிங்னு சொன்னால் நீங்கள் கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணுறது மூலம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிளாக்ஸுகள் ரைட் பண்ணுறது மூலம் பிளாக்ஸை எஸ்இஓ எல்லாம் செஞ்சு கூகுள்லேயோ நீங்கள் எந்த பிங்லேயோ எங்கேயோ ரேங்க் பண்ணுறது மூலம் அதன் மூலமாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ்கள் சர்ச் டிராஃபிக் வர அதை மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ணி அந்த சர்ச் டிராஃபிக்களுக்கு உங்களோட வீடியோ ரேங்க் பண்ணி அதில் கூட நீங்கள் மணி பண்ணிக்கொள்ளலாம், அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை அதை விட ஃபாஸ்டான ரூட். பட் இந்த ஃப்ரீ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைக் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்டாக செஞ்சுட்டு போக்குள்ள அது ஒரு மொமெண்டம் வந்து வாரத்துக்கு டைம் எடுக்கும். ஆனால் பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் என்னன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் அட்ஸ் ரன் பண்ணுற, கூகுள் அட்ஸ் ரன் பண்ணுற, சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்னு சொல்லி அதில் அட்கள் ரன் பண்ணுறது மூலம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்கில் தேவை, அதாவது அட் ரன் பண்ணக்கூடிய ஸ்கில் ஒன்று தேவை. நீங்கள் அந்த ஸ்கில்லை பார்த்து நீங்கள் அட் ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்படியான மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலம் ப்ராடக்ட், சாஃப்ட்வேர்ஸ், கோர்சஸ், சர்வீசஸ் இது போன்ற விஷயங்களை நீங்கள் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த இதில் இருக்கிற இன்னொரு ட்ரிக்கான விஷயம் என்னென்னா, அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கோர்ஸோ நல்ல கன்வர்ஷன் இருக்கிற விஷயமா இருக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோதான் பெட்டராக இருந்தாலும் மார்க்கெட்டிங்கில் அந்த ப்ராடக்ட் ஒரு குப்பை ப்ராடக்டாக இருக்குன்னு சொன்னால் கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோதான் டிராஃபிக் அனுப்பினாலும் டிராஃபிக் பார்த்துட்டு இது என்ன அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்க அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸுக்கு சேல்ஸ் நடக்காது. ஸோ அதனால நீங்கள் நல்ல பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறதும் அது உங்களோட டேலண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இ-காமர்ஸுக்கு முடிக்கிற மெயின் டிஃப்ரெண்ட் என்னன்னா, இ-காமர்ஸில் நீங்களே ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கோர்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் விற்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டில் தான் நீங்கள் தங்கியிருக்கணும். உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோக்கு சேல் ஆகுதோ அதில் தான் உங்களுக்கு மணி தங்கியிருக்குது. ஓகே, ஸோ உங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது, உங்களோட ப்ராடக்ட் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல மார்க்கெட்டிங் பண்ணப்படுது, இல்லாட்டி உங்களுக்கு நிறைய அஃபிலியேட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களோட ப்ராடக்ட் சேல் பண்ணாங்கன்னா எஸ் குட், நல்லா போகும். ஆனால் இப்படி சான்சஸ் கொஞ்சம் குறை. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் தங்கியிருக்க தேவையில்ல. ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணி அடுத்த ஆட்டத்துக்கு போய் நீங்கள் வேணும்னா 100 இல்லை 1000 ப்ராடக்டை விட கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த விதமான லிமிட்டுமே இல்லை. நீங்கள் அஃபிலியேட் நீங்கள் இதை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ண, அதை மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லி நார்மலாக அஃபிலியேட்ஸுக்கு எந்த விதமான கண்டிஷன்ஸும் போட மாட்டாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு சொன்னால் சில கம்பெனிஸ் கண்டிஷன் போடுவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கம்பெனி மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி, அது எந்த டீம் பில்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி கூடுதலான பிரச்சனை இருக்குது. ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் சொல்கிறேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் சொல்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுங்கிற முடிவெடுக்கிறது நீங்கள் தான். நீங்கள் ஒரு 1000 ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, நான் பிஸ்னஸுக்குள்ளே நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிங்க. நம்ம எல்லாம் ட்ரை பண்ணது ட்ராப் ஷிப்பிங், அதுக்கு பிறகு நான் ட்ரை பண்ணது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் போனேன். ட்ராப் ஷிப்பிங்கில் என்ன பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல. அதுக்கு பிறகு திரும்ப வந்தேன் நான் ஹை டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதில் எனக்கு பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் நான் நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து கண்டினியூஸாக நான் அந்த நேரம் பெய்ட் மார்க்கெட்டிங் செய்யலை, ஃப்ரீ மார்க்கெட்டிங் தான் செஞ்சேன். ஃப்ரீ மார்க்கெட்டிங் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்நேரம் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ செஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ப்ரொமோட் பண்ணேன். அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைச்சி. அதுக்கு பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மணி இன்கம் பண்ணிட்டு போகக்குள்ள தான் கிரிப்டோ கரன்சியும் எனக்கு வந்து. அதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் அஃபிலியேட் மணி ரெண்டையும் பரவலாக கொண்டு போனேன். அதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸுகளுக்குள்ள அதுக்குள்ளேயே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கு. அதுக்கு பிறகு அதையும் சேர்த்து செஞ்சு இப்போ நான் 2 ஸ்ட்ரீம்லையும், அதாவது கிரிப்டோவில் எனக்கு நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் இன்கம் வந்துட்டு இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட செஞ்சுட்டு இருக்குது. கம்பைன் இல்லாமல் செப்பரேட்டாக கூட கிரிப்டோ தவிர்ந்த ப்ராடக்ட்ஸு கூட நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி செய்கிற ஏஐ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் சொல்லி ஒரு புது கோர்ஸ் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கீழே ஏஐ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு பயோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் இருக்குது hbuconsultancy.com. அதில் போனீங்கன்னு சொன்னால் எங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் இருக்குது, அங்கே போய் கேட்டிங்கன்னு சொன்னால் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தருவாங்க. ப்ளஸ் நாங்கள் ஏஐ ட்ரேடிங் மட்டும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த ஏஐ ட்ரேடிங் மட்டும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் தருவாங்க. பை.